திருமங்கலம் அருகே பூட்டியிருந்த வீட்டிலிருந்து 32 சவரன் தங்க நகை மற்றும் 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நடுக்கோட்டை மீனாட்சி நகரத்தைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன், பேபி கமலம் தம்பதியினர் கடந்த 25ஆம் தேதி பழனி பாத யாத்திரை சென்றனர். திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த 32 சவரன் தங்க நகை மற்றும் 2 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்து ஸ்ரீனிவாசன் மகன் அலெக்ஸ் பாண்டியன் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த திருமங்கலம் போலீசார் கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். 25ஆம் தேதி சாயந்தரம் கோயிலுக்கு கிளம்பணும், பாத யாத்திரைக்கு, பழனி பாத யாத்திரைக்கு கிளம்பணும். போயிட்டு இன்றைக்கி விடிய காலையில் 4:30 மணிக்கு தான் வந்தோம். வந்து பார்த்தா வீட்டில் பூட்டெல்லாம் உடச்சி நகையை கலந்து போயிட்டாங்க. 32 பவுன் நகையும் 2 லட்ச ரூபா பணமும் போயிடுச்சு. பழனி பாத யாத்திரை போனோம், 5 நாள் ஆச்சு. புதன்கிழமை போனோம். வீட்டில் வந்து பார்த்தா பின்வாசல் வழியை வந்து கதவை உடச்சி நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. மொத்தம் 32 பவுன் நகை, 2 லட்சம் பணம்.